ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வரும்பொழுது அல்லது தேர்தல் வாக்குறுதியில் அனைத்து குடும்ப இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு பல கண்டிஷன் வச்சு பல பேரை கழிச்சு ஒரு 70,000 பேருக்கு கொடுக்குறேன்னு வந்தார். 70 லட்சம் பேருக்கு கொடுக்குறேன்னு வந்தார். அப்புறம் அதுலேயும் நிறைய பேர் பிரச்சனை பண்ண பிறகு அப்புறமா கொஞ்சம் பேருக்கு கொடுக்குறேன்னு வந்தார். ஆனால் அந்த தொகையும் மக்களுக்கு முழுமையாக போய் சேரல. அதாவது இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் மக்களை தேர்தலுக்காக ஏமாற்றுவதற்காக இன்றைக்கு பல்வேறு யுக்திகளை கையாண்டு கொண்டிருக்கிறாங்க. கூட்டணி ஆட்சியில் திரு அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி தான் சொல்றாரு. எடப்பாடியார் வந்து தனித்து நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறாரு. ஒரு முரண்பாட்டான அண்ணா இதுக்கு எல்லாமே எங்களுடைய மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்களும் மரியாதைக்குரிய திரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதற்கு பதில் சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க. இதுல தொடர்ந்து இந்த கொஸ்டினை வந்து ஏன் கேட்கறீங்கன்னு எனக்கும் தெரியல. இதற்கான விளக்கங்களை சொல்லிவிட்டார்கள். காமராஜர் பிறந்த நாளைக்கு அவருக்கு மரியாதை சொல்லுங்க நாம் தமிழர் கட்சி சீமான் போயிருக்காரு. அவருக்கு அதுக்குண்டான இது இல்லாம பிரதான கதவை அடைச்சிட்டு தான் அவருக்கு குற்றச்சாட்டு தெரிவிச்சு. நம்மளுடைய தலைவர்கள் போற்றப்பட வேண்டும். அனைத்து தலைவர்களும் நம்மளுடைய தமிழ்நாட்டிற்காக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மரியாதைக்குரிய திரு காமராஜர் அவர்கள் பெரும் பங்காற்றியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவருக்கு புகழஞ்சலி செலுத்துவதை யாரு கூட தடுக்கக்கூடாது. தமிழகத்தில் அதிர்வலை தற்கொலை வழக்கு வந்து ரொம்ப ஸ்லோவா நடந்துட்டு அவங்க பெற்றோர்கள் தரப்புல புகார் தெரிவிச்சு. தமிழகத்தில் காவல்துறை இயங்குகிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. தமிழகத்தினுடைய காவல்துறை தமிழக முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. காவல்துறை தன்னுடைய கையில் வச்சிருக்கிற முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அதுதான் இப்ப நடந்திருக்கிற பல்வேறு சம்பவங்கள். சாதாரண மக்கள் வந்து காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்கே இன்னைக்கு பயமாக தான் இருக்கிறது. திருத்தணி பக்கத்தில் ஒரு கர்ப்பிணி தாய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவங்கள காவல்துறை அடிச்சிருக்காங்க. அஜித்தினுடைய மரணம், அதுபோல 23 மரணங்கள் இந்த 4 வருஷத்துல நடந்திருக்கிறது. அது தவிர்த்து இதெல்லாம் வெளியில வந்தது. இன்னும் வெளியில வராத சம்பவங்கள் ஒவ்வொரு காவல் நிலைய வாசல்ல போய் நின்று பார்த்தா தான் தெரியும் இன்னும் எவ்வளவு சம்பவங்கள் இது போல நடந்தது. காவல்துறையினருக்கு ஒரு அடிப்படை பயிற்சிகள் முக்கியமான மனிதர்களை நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்ட அந்த உரிமைகள் காக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு உரிய நீதி கிடைப்பதற்கு நீங்க சொல்றீங்க அந்த வழக்கில் அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கு காவல்துறை முழுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது நடுவேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.